சில வசனங்களை நம்ம தியானிச்சு செவித்து ஸ்தோத்திரம் நாம் கடந்து போயிருக்கிறோம். மொத்தம் நற்செய்தி நூல் 26வது அதிகாரம் 39வது வசனத்தில் 7வது வாசகம். மத்திய இந்த நற்செய்தி நூல் 26வது அதிகாரம் 39வது வேதம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக்க கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சற்று முந்தின வசனம் 38. அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு எதுவாக துக்கம் உண்டு, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் குடும்பத்தால் நீங்கும்படி ஆகிய என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகப்படுவது என்று ஜெபம் பண்ணார். ஹல்லேலூயா. நம்ம ஏற்கனவே பல கோணத்திலே இந்த வசனத்தை நம்ம தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு ஸ்தோத்திரம் கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைக்கான கதை ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஒரு உண்மையான ஒரு ஜெபம், மனம் திறந்து செய்கிற ஒரு ஜெபம் இந்த ஜெபம். ஹல்லேலூயா. நம்ம சில விஷயங்களை யாராவது நம்ம பேசணும்னா, முக்கியமான தலைவரத்தில் நமக்கு ஒரு ரிக்வெஸ்ட் நம்ம பண்ணணும்னா, அவங்க பேசணும்னா அவரை ப்ளீஸ் பண்ணி அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க சோதனை அவங்க நேரத்தை எல்லாம் கேட்டு நம்ம தயக்கத்தோடு எனக்கு தேவை இருக்கிறது, இந்த இவ்வளவு பணம் தேவை இருக்கிறது, அது இந்த உதவி தேவை இருக்கிறது என்று சொல்லி தயக்கத்தோடு தான் நம்ம கேட்போம். ஹல்லேலூயா. இயேசு இந்த இடத்துல அவர் முன்னாடி அவர் ஜெபிக்கும் போது இந்த வசனத்தை இந்த இதே ஜெபத்தை அவர் மறுபடியும் ஜெபம் பண்ணுகிறார். 42வது வசனத்துல அவர் மறுபடியும் 2வது தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட நீங்க கூடாது ஆகி உம்முடைய சித்தத்தின்படி ஆகப்படுவது என்று ஜெபம் பண்ணார். 44வது வசனம் அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3வது தரம் இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணார். ஹல்லேலூயா. ஆமென். எந்த நம்ம சிந்திக்க போகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து ஒரே விஷயத்தை ஸ்தோத்திரம் அவர் ஜெபம் பண்ணி அதற்காக அவர் பதிலை அவர் ஸ்தோத்திரம் கேட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக அவர் ரியாக்ட் பண்ணவே. அநேக நேரங்களில் நாம் செய்கிற ஜெபம் நம்முடைய மன விருப்பத்தின்படி நடக்க வேண்டும் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு அது நடக்கவில்லை என்றால் தேவ சமூகத்திலே இன்னொரு ரிக்வஸ்ட் வை, எனக்கு இப்படியா இதாவது செய்யும், இதையாவது செய்யுங்க, எப்படியாவது செய்யுங்க. ஒன்றில் முட்டுப்படியாக நம்ம பிடிக்கிற அனுபவங்கள் நமக்கு உண்டு. எப்படியாவது செய்யுங்க அப்படின்னு அது கத்தர் ராத்திரி காலத்திலே நமக்கு ஸ்தோத்திரம் வெளிப்படுத்துவதற்காக அவர் சித்தத்தின்படி மட்டும்தான் நம்ம கேட்க வேண்டும். அவர் சித்தத்தின்படிதான் நம்ம செபிக்க. ஒரு முறை பிலேயாம் என்கிறவர் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக அவன் கடந்து போனான். அவர் முன்பதாக தேவ சமுதாயத்தை ஜெபம் பண்ணினான். நான் இந்த ஜனங்களை சபிக்க போகலாமா, போகக்கூடாது? ஏன் சொன்னான், வேண்டாம், போகாத. நான் ஆசீர்வதி ஜனங்களை சபிக்க போகக்கூடாது. அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு மறுபடியுமாக ஸ்தோத்திரம் அந்த ராஜா பணத்தை அதிக பணம் தானே சொல்லி நாம இவனை மயக்கினான், இச்சை கொடுப்படுத்தினான், பண ஆசைக்குள்ளாக இவனை வழி நடத்தினான். மறுபடியும் அவன் தேவனை போய் கேட்கிறான், நான் ஜனங்களை சபிக்க போகலாமா? கத்த சொன்னான், போகக்கூடாது. மீண்டும் அவன் பணத்தை கொடுத்து இவனை ஆசை காட்டினான். இப்பொழுது 3வது தரம் கேட்கும்போது கத்த சொன்னார், நீ போ. ஹல்லேலூயா. ஆமென். தேவன்ட விஷயங்களை நம்ம மறுபடியும் 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 அவர் சித்தமில்லாத விஷயங்களை மறுபடியும் மறுபடியும் கேட்கும் போது அவர் மன இறுக்கத்தோடு சொல்வதற்காக இசை. ஹல்லேலூயா. யூதாஸ் காரியத்துக்கு இயேசு பல முறை எச்சரித்தார். ஒருவனை என்னை காட்டி கொடுப்பார், அவன் பிரமாதங்கள் அவனுக்கு நலமாயிருக்கும், அவனுக்கு ஐயோ என்று அநேக இடங்களிலே அவனை எச்சரித்தார். ஆனால் அவனுக்கு அந்த சத்தியம் அவனுக்கு இதயத்துக்குள்ளும் காதுக்குள்ளே இறங்கவில்லை. காதுக்குள்ளே போனால் இதயத்துக்குள்ளாக அது செல்லவில்லை, வார்த்தை செல்லவில்லை. கடைசியாக அவன் இயேசுவை காட்டி கொடுத்தான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஸ்தோத்திரம் இயேசு ஜெபித்து விட்டு முதல் ஜெபிக்கிறார். அப்புறமா ஸ்தோத்திரம் ஒன்றும் ஒரு ரிப்ளை இல்லாத உடனே மறுபடியும் 2வது தரம் அப்படியே ஜெபிக்க, அது மாற்றமே செய்யல. முதல் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காத உடனே
தன்னுடைய அப்ளிகேஷனை அவர் மாற்றி கேட்கவில்லை. அது இப்படியாவது செய்யுங்க என்று ஸ்தோத்திரம். ஆபிரகாம் நம்ம தேவ சமூகத்திலே ஒரு விண்ணப்பம் பண்ணும் போது, ஆண்டவரே 50 இருந்து அழிப்பிடும், ஸ்தோத்திரம் 40 அப்படி குறைத்து வந்து 10 இருந்து அழிப்பிடும், அப்படி குறைச்சே வந்தார். யார் எனக்கு கிடைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரே விண்ணப்பத்தை, அவர்கள் ஏற்றவும் இல்லை இறக்கவும் இல்லை. கொஞ்சம் பனிஷ்மெண்ட், கொஞ்சம் இந்த தந்த சிலுவை பாடை கொஞ்சம் குறைச்சுதாங்க அப்படி கேட்கிறார். அப்படி கேட்கவே இல்லை. நான் இப்படி செய்கிறேன் என்றால், அப்படிதான் செய்யணும் என்றால் கொஞ்சம் குறைச்சுதாங்க, பாடுகளை கொஞ்சம் குறைச்சுதாங்க. இயேசு கேட்கவே அல்லேலூயா. ஆமென். மனுஷனாகிய நாம தேவ சமூகத்துல சில விஷயங்களை நம்ம கேட்கும் போது நம்ம கொஞ்சம் அது கிடைக்க தாமதமானால், தேவ சித்தப்படி அந்த விஷயம் நம்ம கேட்கிற விஷயம் கர்த்தர் சித்தம் இல்லாம இருந்தா உடனே தேவனை தூஷிப்பதும், கர்த்தர் ஒன்றும் தரவில்லை, எதையுமே செய்யவில்லை என்று சொல்ல முறுமுறுக்கிறதான் மனுஷிக சுபாவத்திலே நடக்கிற காரியம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் சித்தம் நம்முடைய எல்லா ஜெபத்தையும் அவர் கேட்கிறார். கர்த்தர் சித்தமான ஜெபத்தை எல்லாம் அவர் கேட்கிறார். நம்ம கேட்கும் போது அது பதில் கிடைக்கவில்லை என்றால், அவர் சித்தமான ஜெபம் என்றால் அது ஸ்தோத்திரம். அந்த விஷயத்துக்கு கர்த்தர் உடன்பாடு இல்லை என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது ஒன்னு பதில் அவர் ஸ்தோத்திரம் எடுத்து நீங்க குடும்பம் நீங்க கேட்கிறார், அது ஒண்ணும் பதில் இல்லை. ஸ்தோத்திரம். இரண்டாவது ஜெபிக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்புறம் ஜெபிக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு தூதன் அவரை பலப்படுத்தினதாக நம்ம ஸ்தோத்திரம் மற்ற சுவிசேஷங்களை நாம படிக்க முடியும். ஹல்லேலூயா. அவன் என்ன செய்கிறார்னா, கர்த்தர் பலனை தருகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது ஸ்தோத்திரம், அப்ப பவுல் ஜெபிக்கும் போது தனது பலவீனத்துக்காக அவர் ஸ்தோத்திரம் 3 தரம் அவர் ஜெபம் செய்தார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் சொன்னார், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஜெபிக்கிற பிள்ளைகள் அந்த விஷயத்துக்காக ஜெபிக்கும் போது அவர் பலப்படுத்துகிறார். அது வழியாக கடந்து போக உதவி செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் வரும்போது வருகிற வழியிலே செங்கடல் குறுக்கிட்டது. அது மாற்றி கொடுக்கவில்லை. செங்கடலை வேறு வழியாக அவர் ஸ்தோத்திரம் அந்த கடலை மாற்றி வைக்கவில்லை. அது வழியாக கடந்து போகப்பட்டது. ஹல்லேலூயா. யோர்தான் வந்தது, குறுக்கே வந்தது, அது வழியாக தான் நடந்து போக பண்ணினார். ஆமென். தடைகளை மாற்றுகிற தேவன். ஆமென். தண்ணீருக்கு ஸ்தோத்திரம் தேவைப்பட்டது. அந்த தண்ணீருடைய இடத்தை தேடி போகவில்லை, அந்த இடத்திலே தண்ணீர் அவர் வரவழைத்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிடுவதற்கு அப்பமும் மன்னாவும் வேணும். ஹல்லேலூயா. மன்னா ஸ்தோத்திரம் வேணும், அவளுக்கு இறைச்சி வேணும். அதுக்காக இறைச்சி இருக்கிற இடத்துக்கு எகிப்தை நோக்கியோ மற்ற அந்த ஆகாரம் இருக்கிற இடத்திலேயோ அவர் போகப்படவில்லை. எங்க இருக்கிறாரோ அந்த இடத்திலே அவர் வர்ஷிக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் பலப்படுத்துகிற தேவன். ஸ்தோத்திரம். மாறாக நமக்கு இசைந்து கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை திணிக்கிற தேவன் அல்ல. சின்ன குழந்தைங்க பிடிவாதமாக சில விஷயங்கள் எனக்கு வேணும் 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 சொல்லி பிடிவாதம் பிடிக்கும் போது ஸ்தோத்திரம் நமக்கு தெரியும் அந்த விஷயத்தை பிள்ளை கொடுக்க கூடாது. கொடுத்தால் அந்த பிள்ளை ஆபத்து வந்து விடுது. ஸ்தோத்திரம். மேல சாடவருக்கு பிள்ளை பிரயத்தனை பண்ணி நான் விட்டுட்டா பிள்ளை சாடியும் அல்ல தேவையில்லாத ஒரு கத்தியை எடுத்து அந்த பிளேடை எடுத்து அந்த குழந்தை பயன்படுத்த நம்மளை கேட்டு அதை அழுந்து புலம்பும் போது நம்ம கொடுத்தா பிள்ளை கை கீழே வைத்து விடும், பெரிய ஆபத்துக்குள்ளாக நீர். ஹல்லேலூயா. கர்த்தர் அறிவார் நமக்கு என்ன தேவைன்னு கர்த்தர் அறிவார். அவர் சித்தப்படியே நம்ம